ஸகீர் நாயக் அப்படின்ற ஒரு முஸ்லீம் ஆள் சொல்கிறாரு, பைபிளில் சன்ஸ் ஆஃப் காட் இருக்குதான். அதான் ஆண்டவருக்கு எக்கச்சக்கமான சன்ஸ் ஆஃப் காட் இருக்குது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதில் தான் ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் பைபிளில் அத்தனை பேருமே சன்ஸ் ஆஃப் காடு தான். அவங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான். தானும் ஒரு தேவனுடைய பிள்ளை தான். தன்னையும் தேவன் சன்ஸ் ஆஃப் காடுன்னு தான் சொல்லுவாராம். அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டுக்கதையை போட்டு உருட்டிகிட்டே இருக்கார். அதை பார்க்குறவங்களுக்கு சத்தியத்தை சரியாக அறியாதவர்களுக்கு அது ஏதோ கன்வின்ஷனல் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அது தவறு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொன்னது அவர் தன்னை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். அதாவது குறிப்பான அடையாளத்தோடு சொல்லுவார். நான் பிதாவினுடைய மடியிலிருந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். அதே போல் யாருமே சொன்னதில்லை. நான் பிதாவினுடைய மடியிலிருந்து வந்தது என்று சொல்லி நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது, இதோ என்னுடைய நேசகுமாரன், நான் இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்ற சத்தத்தை எல்லோரும் கேட்டார்கள். இந்த மாதிரி எல்லா தேவனுடைய பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளையும் தேவன் சொன்னது உண்டாண்ட சொன்னதில்லை. அது மட்டும் இல்லை, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி மறுரூப மலையிலேயும் தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக தேவன் சாட்சியிட்டதை அவர்கள் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார்கள். எனவே தேவன் ஸ்பெசிஃபிக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குமாரன்றதை நிரூபிக்கிறார். அது சத்தியமாக இருக்கிறது. ஆனால் மற்றவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் தானே என்று சொன்னால் உண்மை, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அவர்கள் எப்படி பிள்ளைகள் என்றால் இவரை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அடாப்ஷன் ஆஃப் காட், தேவனுடைய தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அதாவது கலாத்தியர் 3:26 சொல்லப்பட்டது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பெற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலே தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். அதற்கு முன்பாக தேவனுடைய பிள்ளையாரு, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முதற்பேறானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சன்ஸ் ஆஃப் காட், டன்ஸ் ஆஃப் காட் எல்லாம் அங்கே செல்லுபடியாகாது. டன்ஸ் ஆஃப் காட், அதாவது தேவனுக்கு பிள்ளைகள் டன்ஸ் அண்ட் டன்ஸாக இருக்கிறாங்க. உண்மை இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தேவனுடைய குமாரர்கள் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக வர முடியும். நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பெற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. காட் பிளஸ் யூ. சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். காட் பிளஸ் யூ.